தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுடன் கூட்டணி, பெண் தலைவர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தேமுதிக மாநாடு கடலூரில் சற்று முன் ஆரம்பித்துள்ளது. பிரேமலதா கடலூர் மாநாட்டில் கொடியை ஏற்றி மாநாட்டை துவக்கி வைத்துள்ளார். இந்த மாநாட்டில் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயகாந்துக்கு கோட்டையாக திகழ்ந்த இந்த கடலூர் மாவட்டத்தில் தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச்சலம் ரிஷிவந்தியம் தொகுதியில் விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கடலூர் மாநாட்டில் பிரேமலதா யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்க உள்ளார். திமுகவுடனா அதிமுகவுடனா என்ற ஒரு நிலை இருந்தது. மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் கருத்து கணிப்பு கேட்கப்பட்டது. அதில் 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், 60% மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். 40% பேர் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். ஆக இன்று நடைபெற உள்ள தேமுதிக மாநாட்டில் திமுகவுடன் கூட்டணி என்பதை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிக்க உள்ளார். வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்கிறது. திமுகவுடன் கூட்டணி என்பதை பிரேமலதா அறிவிக்க உள்ளார்.